இன்றைக்கி நிறைய காரியத்தில் என்ன செய்கிற தடுமாறுங்கள. ஃபேமிலி பிரச்சனை, என்ன தீர்மானம் எடுக்க தெரியல. பிஸ்னஸில் போராட்டம், என்ன செய்கிறதுன்னு தெரியல. வேலையில் ஒரு நெருக்கம், என்ன செய்கிறதுன்னு தெரியல. ஊழியத்தில் எப்படி முன்னேறி போகிறதுன்னு தெரியல. கொஞ்சம் காத்துருங்க. தெய்வ சமூகத்தில் அமர்ந்திருந்து இந்த வசனத்தை சொல்லி, உன் மீது என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன்னு சொன்னீங்களே, எனக்கு இதில் ஆலோசனை வேணும்னு நீங்கள் ஜெபித்து பாருங்கள். முதல்ல ஜெபம் பண்ணுங்க. ஒரே நாளில் பதில் வராது. சில சமயம் ஆண்டவரோடு நெருக்கமாக வாழ்ந்தீங்கன்னா ஒரே நாளில் டக்குன்னு பதில் வரும். சில சமயம் சில நாட்கள் ஆகும். சில காரியத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்க பொறுமையாக காத்திருந்து ஜெபித்து தேவனுடைய ஆலோசனையின்படி செய்யுங்க. உங்களுடைய காரியத்தில் ஜெயம் உண்டாகும். அதைத்தான் என் ஊழியத்தில் நான் பார்க்கிறேன். நான் பிரசங்கம் பண்ணனா கூட இதுக்கு என்ன பிரசங்கம் நான் பண்ணணும், அந்த வார்த்தையை தாரும். நான் என்ன சொல்லணும், அதை காத்திருந்து ஜெபிக்கும் போது தேவன் அதை குறித்து பேசுவார். அதைத்தான் மக்களுக்கு எடுத்து செல்லுவது. ஒவ்வொரு காரியத்தில் அழகாய் ஆண்டவர் பேசி நடத்துவார். ஒரு வாக்கு கொடுக்கிறார், என் மகனே, என் மகளே, உன் மீது என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன். விசுவாசிக்கிறீங்களா? என்னோடும் ஆண்டவர் பேசுவார் என்று. அவர் நேரில் மனுஷனை போல வந்து பேச மாட்டார். நம்முடைய ஆவியில் அவர் பேசுவதை நம்ம அறிய முடியும். வேதத்தை தியானித்து ஜெபம் பண்ணி காத்திருக்கும் போது, விசேஷமாக பரிசுத்தாவினால் நிறைந்து நீங்கள் அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணி மாம்ச கிரியைகளை கீழ்ப்படுத்தி ஆவில நிறைந்திருக்கும் பொழுது பரிசுத்தாவினர் மூலமாய் நம்முடைய ஆவியில் அவர் பேசுவது தெளிவாய் நமக்கு தெரியும். அப்போ ஆண்டவருடைய குரலை கேட்க பழகிட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் சுலபமாகிவிடும். அந்த தினமும் ஆண்டவர் பேசி நடத்துவதை பார்க்க முடியும். கொஞ்ச நாள் நீங்கள் கஷ்டப்பட்டு டைம் கொடுத்து காத்திருந்து ஜெபித்து இந்த அனுபவத்துக்குள்ளே வந்துட்டிங்கன்னா தினந்தோறும் அதனுடைய அனுபவமாய் மாறிவிடும். அதனால் சொல்லுங்கள், இப்போ ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே, உன் மீது என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு சொல்லி இருக்கிறீங்க, நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன்னு சொல்லி இருக்கிறீங்க, எனக்கு ஆலோசனை தாங்க, எனக்கு காட்டுங்க. இந்த சூழ்நிலையில் நான் என்ன செய்யணும், எப்படி செய்யணும், என்ன தீர்மானம் எடுக்கணும், எனக்கு வழி நடத்துதலை தாங்க, இன்றைக்கு எனக்கு தாங்க, ஒரு கைடன்ஸ் கொடுத்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.